நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி, முக்கியமான ஒரு கேள்விங்க. கமெண்ட்ஸ்லயும் கேட்டீங்க. டைரக்ட்டா வரக்கூடிய நிறைய பெண்களும் இத கேட்குறீங்க. முக்கியமா ஆன்லைன் கன்சல்டேஷன்லயும் ஒரு 3 டேஸ் பேக் ஒரு லேடி கேட்டிருந்தாங்க. ஏஜ் 35. இப்போ 3 இயர்ஸா எனக்கு ஃபேஷியல் ஹேர் குரோத் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு என்னதான் நான் சொல்யூஷன் பண்றது மேம்? நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் மேம். இதுதான் கிடையாது. எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். என்ன ரீசன்னே எனக்கு தெரியல மேம் அப்படின்னு. இப்போ இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஹேர் குரோத்த நம்ம எப்படி சரி பண்ணலாம்? ஏன்னா நெறைய பேருக்கு இது ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய விஷயமாவே மாறிட்டு இருக்கு. ஸோ அப்பர் லிப்ஸ்ல நெறைய பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகுலரா இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது முகத்துல என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இப்போ ரோமங்களோட வளர்ச்சி நம்ம முகத்துல இருக்குன்னா, வேறு என்னென்ன வழிமுறைகள் நம்ம எடுத்துக்கலாம்? வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி, முக்கியமான ஒரு கேள்விங்க. கமெண்ட்ஸ்லயும் கேட்டீங்க. டைரக்ட்டா வரக்கூடிய நிறைய பெண்களும் இத கேட்குறீங்க. முக்கியமா ஆன்லைன் கன்சல்டேஷன்லயும் ஒரு 3 டேஸ் பேக் ஒரு லேடி கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் எனக்கு ஏஜ் 35. இப்போ 3 இயர்ஸா எனக்கு ஃபேஷியல் ஹேர் குரோத் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு என்னதான் நான் சொல்யூஷன் பண்றது மேம்? நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் மேம். இதுதான் கிடையாது. எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். என்ன ரீசன்னே எனக்கு தெரியல மேம் அப்படின்னாங்க. உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கா? தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா? ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா? இப்படியெல்லாம் நம்ம வழக்கமா என்னென்ன காரணத்தினால வருமோ அது எல்லாமே கேட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஹேர் குரோத்தை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய விஷயமாவே மாறிட்டு இருக்கு. ஸோ அப்பர் லிப்ஸ்ல நிறைய பெண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலங்க இந்த ஃபேஸ்ல ஹேர் குரோத் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல்ல முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது ஹார்மோன்ஸ். ஸோ மேல் ஹார்மோன் லெவல் நம்ம உடல்ல அதிகமா இருக்கா? பெண்களுக்கு மைல்டா இருக்கும். அதுவே அதிகமாகும்போது தான் இந்த முடி வளர்ச்சி, ரோமங்களோட வளர்ச்சி அப்படின்றது முகத்துல ஏற்படுது. டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கா? இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா? ஸோ யுட்ரஸ்ல நமக்கு ஃபைப்ராய்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கான்றத நீங்க செக் பண்ணிக்கணுங்க. அப்போ ரெகுலரா இதெல்லாமே நீங்க செக் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுடைய உடல் எடை எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. திடீர்னு எனக்கு வந்து உடல் எடை அதிகரிக்குதுங்க அப்படின்னு சொன்னாலோ, தைராய்டு சம்மந்தப்பட்ட முக்கியமா ஹைப்போதைராய்டிசம் இந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நம்ம முகத்துல முடி வளர்ச்சி, ரோமங்களின் வளர்ச்சி அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அப்போ ரெகுலரா இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது, முகத்துல என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இப்போ ரோமங்களோட வளர்ச்சி நம்ம முகத்துல இருக்குன்னா, வேறு என்னென்ன வழிமுறைகள் நம்ம எடுத்துக்கலாம்? என்ன மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் இருக்கு? இதுக்கு ஏதாவது மெடிசின்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்பீங்க. பெஸ்ட்டா நம்ம பண்ணக்கூடியது பிளட் பியூரிஃபையர் நீங்க எடுத்துக்கோங்க. பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம உடல்ல தலைமுடி உதிர்வா இருந்தாலும் சரி, நமக்கு லிவர் ஆர் கிட்னி ப்ராப்ளமா இருந்தாலும், ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இதுவே சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்துல அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தா தான் உடல்லயும் இந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுது. இப்போ உடல்ல இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லும்போது, பிளட்ல டாக்ஸின்ஸ் அதிகமாக நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க. அப்போ இந்த ஃபேஷியல் ஹேர் குரோத் எக்ஸஸா இருக்குன்னா, முதல்ல பிளட் பியூரிஃபையர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுன்றதும் நம்ம பார்க்கலாம். பிளட் பியூரிஃபையர் நம்ம எடுத்துட்டு, ஹார்மோன் டெஸ்ட்டும் நம்ம கண்டிப்பா எடுத்து பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தா, அத சரி செய்தா மட்டும் தான் ஹேர் குரோத் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சில பெண்கள் என்ன பண்றீங்கன்னா, ஷேவ் பண்ணிடுறீங்க. அந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. திரும்பவும் ஹேர் குரோத் முன்னாடி இருந்தத விட 2 டைம்ஸ் உங்களுக்கு அதிகமா குரோத் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால ஷேவ் பண்ண வேண்டாம். மைல்டா அதுக்கு என்னென்ன வழிமுறை அப்படின்றதும் நான் சொல்றேன். மைல்டா உங்களுக்கு ஹேர் குரோத் தெரியுது பார்த்தீங்களா? அப்பவே நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபேஸ் மாஸ்க் நம்ம நெறைய நேச்சுரலா ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஷியல் நெறைய பேர் பண்ணுவீங்க. இதில பப்பாளி ஃபேஷியல் நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பப்பாளியில நம்ம வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்த்து பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி பொடி இருக்கு பார்த்தீங்களா? அத வாங்கி வச்சுக்கோங்க. வசம்பு பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி. இது 3மே நம்மளுடைய ஃபேஷியல் ஹேர் குரோத் முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரோமங்களை அகற்றக்கூடியது. இந்த 3 பொடியும் வாங்கி வச்சுக்கோங்க.
இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பப்பாளி. ஸோ பப்பாளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ. அது கூட இந்த 3 பொடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஸோ மஞ்சள், குப்பைமேனி பொடி, வசம்பு பொடி 3மே 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு இது வந்து ரெகுலராக டெய்லி நீங்கள் பண்ணணும். டெய்லி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஹேர் க்ரோத் நமக்கு குறையும். ஃபஸ்ட்டு ரொம்ப திக்காக இருந்துச்சுங்க ஹேர், அதுக்கப்புறம் தின்னாயிட்டே குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இந்த ஹேர் க்ரோத் குறையிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பிசிஓடி இல்லை ஹைப்போதைராய்டிசம் இருக்குன்னா அதை ரெண்டையுமே சரி பண்ணியே ஆகணும். ஸோ அது ரெண்டும் சரி பண்ணால் மட்டும்தான் திரும்பவும் ஃபேஸில் அதிகமான ஹேர் க்ரோத் வராமல் உங்களுக்கு இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது இதில் ஃபேஸ் பேக் டெய்லி நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக நீங்கள் தேன் எடுத்துக்கோங்க. இதனோட மஞ்சள், தேனும் மஞ்சளும் கலந்து வச்சுக்கணும். இதனோட நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயிட் சுகர் இருக்குது பார்த்தீங்களா? ஒயிட் சுகர் இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒயிட் சுகரை கொஞ்சமாக தண்ணி விட்டு சிரப் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ சிரப்னால் நமக்கே தெரியும், நம்ம உணவெல்லாம் சமைக்கும் போதும் நம்ம வந்து ஜீரா செய்வோம். அந்த மாதிரி ரொம்ப திக்காக வேண்டாம், லைட்டாக அதை காய்ச்சிட்டு அது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் இந்த தேனும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிடணும். டாக்டர் இது போடுறதுனால நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு மாஸ்க் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கைகளாலேயே தண்ணீர் விட வேண்டாம், தண்ணீர் இல்லாமல் அது கைகளாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வாரம் 2 முறை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். இப்படி செய்கிறதுனால என்ன யூஸ் இருக்கும்? சின்ன 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 ஹேர்ஸ் எல்லாம் அதனோட ஒட்டிகிட்டே வந்துடும். நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இதுக்காக நம்ம வந்து ட்ரிம் பண்ணணுமா, இல்லை ஷேவ் பண்ணலாமா, இல்லை வேக்சிங் பண்ணலாமா, த்ரெட்டிங் பண்ணலாமா நீங்கள் யோசிக்க வேண்டாம். நேச்சுரலாக இதை வாரத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிட்டே வரும்போதும் ஹேர் க்ரோத் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? நம்ம இன்டர்னலாக பிளட் பியூரிஃபையரும் எடுக்கிறோம். அதே மாதிரி பிசிஓடி தைராய்டுக்கான மெடிசன்ஸும் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு முகத்தில் இருந்து வெளிவர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வேறு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சோப் யூஸ் பண்ணலாமா, ஃபேஸ் வாஷ்க்கு இந்த லிக்விட் யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்க வேண்டாம். இதுக்கு பேசிக்காக வாரம் 1 அல்லது 2 முறை பஞ்சகல்ப குளியல் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்கலாம். இந்த பஞ்சகல்ப குளியல் பொடியும் பார்த்தீங்கன்னா இதில் கஸ்தூரி மஞ்சள், மிளகு, வேப்பம் வித்து, கடுக்காய் இந்த மூலிகைகள் எல்லாமே இருக்குங்க. இதை நீங்கள் வாரம் 1 அல்லது 2 முறை ஸோ ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ முகத்தில் நல்ல சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரோம வளர்ச்சி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வாங்க. ஒருவேளை பிசிஓடி இருந்தால் என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குமரி கஷாயம் இருக்குது. நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக குமரி கஷாயம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ரெகுலராக இந்த குமரி கஷாயம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் மறைய ஆரம்பிக்கும். குமரி கஷாயம் அப்படின்னு சொல்கிறது அசோகப்பட்டை, லோத்ரா, வாய்விடங்கம், மரமஞ்சள், கோஷ்டம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் குமரி கஷாயம். ஸோ பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு அருமருந்து. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் மறைய ஆரம்பிக்கும். நம்ம யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருந்தாலோ பிசிஓடி இருந்தாலோ மறையும். ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டோடு இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருந்ததுன்னா அதை சரியாகிறதுக்கு இந்த வழிமுறைகள் இயற்கையாக உங்களுக்கு கை கொடுக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.